இப்போ என் கையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்காக எங்க டீம் வந்து ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்க ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு காமிக்க போறேன். நம்மளோட ஃப்ளவர்ஸ்ல நிறைய விதமான ஃப்ளவர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. நம்ம பூ ஜடையெல்லாம் பின்னுவோம்ல, அதே மாதிரி நம்மளோட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், இந்த உல்லன் நூல் வச்சு பண்ணிருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அழகா இந்த பூ ஜடைய நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பூ ஜடை பாத்தீங்கன்னா ரெடி டு வேர் பூ ஜடை. இது வந்து இப்போதைக்கு ஒரு கஸ்டமருக்காக அவங்க கேட்ட சைஸ்ல பண்ணியிருக்கோம். சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல உங்களோட சுவாமி விக்கிரகம், இப்ப வரலட்சுமி நோம்பெல்லாம் வரப்போது, அதுக்கு உங்களோட சுவாமி ஐடல் வந்து நல்லா பெருசா இருக்கு அப்படின்னா உங்களோட லக்ஷ்மிக்கு கூட இந்த ஜடையை வைக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட பிரெஞ்ச் பேரட் சென்டர் கிளிப் இருக்கு இல்லையா, அது வச்சிருக்கோம் ஈஸியா வேர் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி 3 லேயர்ஸ் ஆஃப் இந்த பிளாக் த்ரெட்டுமே கொடுத்துருக்கோம், எங்கேயுமே முடி சிக்காது. இந்த பூவுமே பாத்தீங்கன்னா டபுள் லேயர் மல்லி மேல வச்சு அழகா இந்த உல்லன் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு எப்படி ட்ரெடிஷ்னலா ஒரு பூ ஜடையை நம்ம தைப்போமோ அதே மாதிரி தைச்சிருக்கோம். நான் உங்களுக்கு இப்போ நம்மளோட ஹேர் டம்மில வச்சு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. ஸோ நான் இப்போ இந்த ஹேர் டம்மில வச்சு காமிக்கிறேன். இந்த லென்த் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க தலையில வச்சுட்டு உங்க ஜடையை சுத்தி இந்த பிளாக் த்ரெட்ஸை நீங்க கட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்க குட்டி சைஸ் கேட்டாலும் சரி, இன்னும் லென்த்தியா கேட்டாலும் சரி, நீங்க எந்த சைஸ்ல கேட்டாலும் நம்மளால இந்த ஜடையை பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு இந்த ஜடையில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்னும் இதை பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே ஜடான்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களோட இன்பாக்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறோம். தேங்க்யூ, பாய்.